நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 453வது திருநாமம் நிவ்ருதாத்மனே நமக. சில பாடங்களில் இந்த திருநாமம் விமுக்தாத்மா என்று வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஸ்ரீ பராசர பட்டரின் அதிகாரபூர்வமான விளக்க உரையில் நிவ்ருதாத்மா என்றே இத்திருநாமம் எடுத்தாளப்பட்டுள்ளது. அதையே நாமும் பின்பற்றுவோம். என்ன யோசனையில் இருக்கிறீர்கள் என்று வைகுண்டத்தில் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த திருமாலிடம் திருமகள் கேட்டாள். அதற்கு திருமால், உலகிலுள்ள மக்கள் எல்லோரும் உய்வடைய நாராயண நாமத்தை உள்ளடக்கிய அஷ்டாட்சரம் என்னும் 8 எழுத்து மந்திரத்தை உபதேசிக்க விழைகிறேன் என்றார். விரைவில் அதை செய்ய வேண்டியது தானே என்று கேட்டாள் திருமகள். தேவி, இம்மந்திரத்தை உபதேசிக்கும் குருவுக்கும் உபதேசம் செய்யும் சீடனுக்கும் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்திருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக குரு சிஷ்ய பரம்பரையில் இம்மந்திரம் உலகில் பரவ வேண்டும். அத்தகைய குருவும் சிஷ்யனும் கிடைப்பார்களா என்று தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் திருமால். குருவுக்கு என்னென்ன லட்சணங்கள் வேண்டும் என்று கேட்டாள் திருமகள். அதற்கு திருமால், முன்னோர்கள் காட்டிய நன்னெறியில் நிலை பெற்றவராகவும் சந்தேகம் இல்லாத தெளிவான ஞானம் பெற்றவராகவும் களங்கம் அற்றவராகவும் வேதாந்தங்களில் ஆழங்கால் பட்டவராகவும் அசைக்க முடியாத பக்தி கொண்டவராகவும் சத்துவகுணம் நிறைந்தவராகவும் சத்தியத்தையே பேசுபவராகவும் தான் உபதேசம் செய்வதை வாழ்வில் பின்பற்றுபவராகவும் பொறாமை டம்பம் போன்ற தீய குணங்கள் அற்றவராகவும் மனதையும் புலன்களையும் வென்றவராகவும் சீடர்களுக்கு அனைத்துவித நன்மைகளையும் செய்ய வல்லவராகவும் கருணை மிக்கவராகவும் சீடர்கள் தவறு செய்கையில் சுட்டிக்காட்டி திருத்துபவராகவும் இருப்பவரே நல்ல குரு ஆவார் என்றார். இதை கேட்ட திருமகள், சுவாமி, இத்தனை லட்சணங்கள் பொருந்திய ஒரு குருவை தேடுவதை விட அனைத்து மங்கள குணங்களும் இருப்பிடமான நீங்களே பூமியில் ஒரு குருவாக அவதாரம் செய்து விடுங்கள் என்று ஆலோசனை சொன்னாள். அதன் பின் சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமகள் கேட்க, குருவுக்கு அனைத்து வித பணிவிடைகளையும் செய்பவனாகவும் நல்லொழுக்கம் மிக்கவனாகவும் ஞானம் பெறுவதில் ஆர்வம் கொண்டவனாகவும் அகந்தை அற்றவனாகவும் குருவுக்கு அடங்கி நடப்பவனாகவும் பணிவோடு பேசுபவனாகவும் மனவடக்கமும் புலனடக்கமும் கொண்டவனாகவும் பொறாமை அற்றவனாகவும் குருவிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவனாகவும் குருவிடம் நன்றி விசுவாசம் கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்றார் திருமால். அதற்கு திருமகள், நல்ல குரு கூட கிடைத்து விடுவார். இத்தகைய குணங்கள் நிறைந்த சீடன் கிடைப்பது இன்னும் கடினம். உலக நன்மைக்காக நீங்கள் குருவாக அவதரிப்பதோடு நில்லாமல் சீடனாகவும் நீங்களே அவதாரம் செய்து விடுங்கள் என்றாள். அதன்படி பத்ரிநாத்தில் நாராயணன் என்னும் குருவாகவும் நரன் என்னும் சீடனாகவும் திருமாலே அவதாரம் செய்தார். நாராயண ரிஷி நரனுக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்ய அதன் பின் அம்மந்திரம் சிஷ்ய பரம்பரையில் பரவியது. அந்த நரநாராயணர்களின் தவத்தை கலைக்க முற்பட்ட இந்திரன் தேவலோகத்திலிருந்து பல தேவ மாதுக்களை அனுப்பி நடனம் ஆட வைத்தான். ஆனால் நாராயண ரிஷி அதற்கெல்லாம் கலங்காமல் தனது தொடையில் ஒரு பூவை வைத்தார். அந்த பூவில் இருந்து ஊர்வஷி என்னும் பூவை வந்தாள். அவளது அழகை பார்த்து வெட்கப்பட்டு தேவ மாதுகள் தேவலோகத்துக்கே ஓடிவிட்டார்கள். அதன் பின் ஊர்வஷி தேவலோகத்தில் நடனமாதாக ஆனாள் என்பதை நாம் அறிவோம். இப்படி உலகியல் ஆசைகளை வென்ற நாராயணன் என்னும் குருவாகவும் நரன் என்னும் சீடனாகவும் அவதாரம் செய்து சரணாகதி செய்வோருக்கு அவசியம் அறிய தக்கதான 8 எழுத்து மந்திரத்தை பிரச்சாரம் செய்தார் திருமால். அந்த நரநாராயண அவதாரத்தில் தான் உலகியல் ஆசைகள் நீங்கிய மனம் படைத்தவர் என்பதை திருமால் உணர்த்தியதாலே அவர் நிவ்ருதாத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஆத்மா என்பது இங்கே மனதை குறிக்கின்றது. நிவ்ருத என்றால் நீங்க பெற்ற, நிவ்ருதாத்மா என்றால் உலகியல் ஆசைகள் நீங்க பெற்ற மனதை உடையவர். அதுவே சகஸ்ரநாமத்தின் 453வது திருநாமம். நிவ்ருதாத்மனே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் மனங்களில் தாழ்ந்த ஆசைகள் ஏற்படாதபடி திருமால் காத்தருளுவார். நாராயண நாராயண.